ஏன்னா அவரால் வெளிப்படையாக பேச முடியாது. எங்கே இருக்கிறாரு? அறிவாலயத்தில் நின்றுக்கிறாரு வாசலில். அதனால் கமலஹாசன் சொன்னது இது. மக்கள் நீதி மையம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1500 கொடுப்போம் மகளிருக்குன்னு. முட்டாள்தனமா அது ஒரு கட்சியா? வாட்ஸ்அப்பில் பேசுகிற ஆளெல்லாம் கூப்பிட்டு கட்சியில் எம்எல்ஏ பதவி கொடுத்த கட்சி அது. பஸ் ஓட்டின்னு ரீல்ஸ் போட்ட அம்மாவை உலகத்திலே இந்த அம்மா தான் முதல் பெண் பேருந்து ஓட்டுனர்னு நினச்சிக்கின்னு ஒரு பஸ் முதலாளி வேலைக்கு வைக்கிறான். ப்ரைவேட் பஸ்ஸு எப்படி போவாங்க பார்த்துறீங்களா? அப்படியே ரெடியாக இருப்பான். வயசானம்மாலாம் இறங்கலைன்னா கண்டக்டரை பிடிச்சி கீழே இறக்கி விட்ருவான். இறங்குமா கீழே, ஏய் கிளம்புடா மயில் வந்து எனக்கு பின்னாடி அப்படின்வான். இப்படி போட்டி போட்டு ஓட்டுவாங்க கிராமத்துலலாம். நமக்கு இங்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் இந்த அம்மா டிரைவர் வேலை கொடுக்குறாங்க ஒரு அம்மாவுக்கு. அது எடுத்து என்ன பண்ணுது, கூடவே இந்த அரசியல்வாதிகளை வச்சு சுற்றுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி டீம் வச்சுக்குது. இவங்க கீர் போட்டால் ஒரு ஃபோட்டோ, தூக்குனா ஒரு ஃபோட்டோ, அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்படி ரீல்ஸ் எடுத்து போடுறது. இது போக விஐபிங்களை பஸ்ஸில் ஏற்றிக்கிறது. கனிமொழி, அந்த வானதி சீனிவாசன், இந்த மாதிரிலாம் ஏற்றிக்கின்னு அவங்க கண்டக்டர் ஒரு அம்மா, ஏம்மா சீக்கிரம் போம்மா அந்த பஸ்ஸு வருது, கலெக்ஷன் காட்டணும், சும்மா வேலையை பார் அப்படி இப்படின்றது. அப்புறம் கீழே இறங்கி கேடயம் வாங்குறது, அது வாங்குறதுன்னு. லாஸ்ட்டில் கலெக்ஷன் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போச்சு. பஸ்ஸு முதலாளி கூப்பிட்டு, நான் ஒரு பஸ்ஸை 2 பஸ் ஆகலான்னு தான் நான் வேலைக்கு ஆள் வைக்கிறேன். சரி ஒரு பொன் பிள்ளையாக இருக்கிறியா, ஏதோ ஓட்டுவேன்னு பார்த்தா நீ ஒரு பஸ்ஸை இல்லாத ஆகிடுவ போல், நீ கிளம்புன்னு தொட்டி விட்டார். ஒன்று இந்த அம்மா ரீல்ஸ் போடுற நாய்க்கு இல்லை, என்னை எவமத்தி விட்டா என்னை பெண் நின்றும்பா அப்படி இப்படின்னு விட்டினோன்னா இவர் கூப்பிட்டு ஒரு கார் கொடுத்தாரு.